அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரஹானத் அகாடமி. டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரவீன் ஷார்ட்கட்ஸில் நம்ம 6th புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. 2000 ஆண்டுகளுக்கு வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குண்டான ஃபுல் ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வேளாண்மை அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் என்ன பேசுகிறோம், வேளாண்மைன்றது கலித்தொகையிலும் திருக்குறள்லேயும் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு உண்டான ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருக்குறள்ன்றது திரு அப்படின்ற ஒரு பர்சனை ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா. ஸோ வர திருக்குறள் எல்லாமே இதுதான் வரும், ஓகேங்களா. திரு என்பவன் களிமண் நிலத்தில் வந்து வேளாண்மை வந்து செய்கிறான் அப்படின்றது தான் இதுக்குண்டான ஷார்ட்கட்ஸ், ஓகேங்களா. திருன்றவன் களிமண் மண் கொண்ட இதில் வந்து வேளாண்மை வந்து செய்கிறான், ஓகேவா. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நற்றிணை. உழவர் அப்படின்ற சொல் வந்து எதில் இருக்குன்னா நற்றிணையில் வந்து இருக்குது. உழவர்னாலே நல்லவங்க தாங்க, உழவர்னாலே நல்லவங்க தான், நல்லவங்கன்றது அதுக்குண்டான ஷார்ட்கட். அதுக்கப்புறம் வந்து பாம்பு. இப்போ இந்த குறுந்தொகை அப்படின்றது இந்த மாதிரி விலங்குகளோட பெயர், பறவையோட பெயர்லாம் வரது எல்லாமே வந்து குட்டி, சின்னது, சைஸை பொறுத்து இருக்கும். ஸோ அதனால் வந்து பாம்பு குறுந்தொகை குட்டி பாம்புங்க, குட்டி பாம்பு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து வெள்ளம். வெள்ளம் என்பது வந்து 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெள்ளம் வந்து எல்லோரும் பதறி அடிச்சுன்னு ஓடுவாங்க, வெள்ளம் வந்து எல்லோரும் பதறுவாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. பதறுவாங்கன்றது 10 வெள்ளம். அடுத்தது வந்து முதலை, குட்டி முதலை, குட்டி முதலைன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கோடை. கோடை அப்படின்றதுனாலே கோடை காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அகம். அகம்னா என்னது, உள்ளே இருக்கிறோன்னு அர்த்தம். அகம்னா உள்ளே. ஸோ எல்லோரும் கோடை காலத்தில் எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க, அகத்திலேயே இருங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து உலகம். இதில் தொல்காப்பியம் கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியம் அப்படின்றது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், தொல்லை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். தொல்காப்பியம்னாலே தொல்லை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்ம வாவுசி சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்டுக்கு வந்து ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா. ஸோ அந்த தொல்லைன்றது தான் எல்லா தொல்காப்பியத்தையும் வச்சு நம்ம ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், வாங்க பார்க்கலாம். ஸோ உலகம்ன்றது தொல்காப்பியத்திலையும் திருமுருகாற்று படையிலையும் வந்து இருக்குது. முருகர் வந்து அந்த உலகத்தை வந்து 3 வாட்டி சுற்றணும்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு பந்தயம் வச்சாங்கல்ல. ஸோ அந்த பந்தயத்தில் வந்து கூட பிள்ளையார் வந்து அப்பா அம்மாவை சுற்றி வந்து இது பண்ணிவிடுவார். அப்போ அதில் வந்து பிளவு ஏற்படுது, அண்ணனுக்கும் தம்பிக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு பிளவு ஏற்படுது. அதுதான் வந்து கிளவியாக்கம். அது வந்து ஒரு தொல்லையாக இருக்குது, அதனால் வந்து தொல்காப்பியம் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து மருந்து. திரு அப்படின்றவன் வந்து மருந்தை வந்து அகத்தின்னு உள்ளே வந்து சாப்பிட்றான், மருந்தை வந்து உள்ளாக்க எடுத்துக்கணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுங்க. திருன்றவன் மருந்தை வந்து அகத்தே வந்து எடுத்துக்கொண்டான் தான் வந்து ஷார்ட்கட். அடுத்தது வந்து ஊர், அன்பு. ஊர் அப்படின்னு பார்க்கும்போது சும்மா ஊருக்கு கூட்டும்போது வந்து தொல்லை பட்டிக்கிட்டே இருக்கான்ப்பா என் பையன் அப்படின்றது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. என் பையன் ஊருக்கு கூட்டும்போன்னு சொல்லிட்டு தொல்லை பட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பாருங்கள், அன்பு, உயிர், மகிழ்ச்சி. இது 3த்துக்கு சேர்த்து ஒரு ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உயிர்கள் மேலே அன்பு காட்டினா இது, உயிர்கள் மேலே ஃபஸ்ட்டு இது, அப்புறம் அன்பு காட்டினா தொல்லை இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு எதில் சொல்லியிருக்காங்கன்னா, திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் சொல்லிடுறாருப்பா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. உயிர்கள் மேலே அன்பு காட்டினா தொல்லை இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு திருக்குறளில் திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் இதுக்கு உண்டான ஷார்ட்கட். அடுத்தது வந்து மீன். பாருங்கள், மீன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே இதுக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குறுந்தொகை. இது குறுந்தொகை அப்படின்றது வந்துடும். 1 மினிட். மீன் அப்படின்னு பார்க்கும்போது குறுந்தொகை, குட்டி மீன், ஓகேங்களா. அது இல்லாமல் மீனோட விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் மீன் வந்து குறுந்தொகை அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து புகழ். இந்த குக் வித் கோமாளியில் வருவார் பார்த்தீங்களா புகழ், அவர் வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பார், ஓகேங்களா. அவர் ரொம்ப அந்த குக் வித் கோமாளியில் தொல்லை கொனஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதன் பிறகு வந்து அரசு. அரசு வேலை வாங்கினாலே எல்லாருக்கும் மரியாதை கிடைக்குமா. ஸோ ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு வார்த்தை தான் என்னது, திரு. ஸோ அரசு வேலை வாங்கினாலே ஒரு மரியாதை கிடைக்கும், அப்போ மரியாதை நிமித்தமான வேலை தான் என்னது, இந்த திரு. அதனால் திருக்குறள் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டி வேலையை கொஞ்சம் செய்றியாப்பா, குட்டி வேலையை கொஞ்சம் செய்ய, அதான் வந்து குறுந்தொகை அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது செல் அப்படின்றது. செல்லால் ஃபுல்லாக தொல்லை தான், படிக்கவும் முடியல, எதுவும் பண்ண முடியல, ஃபுல்லாக தொல்லை, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து செல்ஃபோன் வச்சு நான் சொன்னது. பட் இந்த செல்லுன்றது வந்து அப்படின்றத வந்து குறிக்கிறது. அடுத்தது வந்து பார் என்னும் சொல் வந்து எதில் இடம்பெறுதுன்னா, பெரும்பானாற்று படையில் வந்து இடம்பெறுது. ஸோ பாணர்கள் அப்படின்றது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இவங்க வந்து நம்மளுக்கு வந்து அந்த நாடகம்லாம், அந்த நடனம்லாம் ஆடி நம்மளை வந்து மகிழ்ச்சிப்படுத்துகிறவங்க. ஸோ பாணர்களை ஆடும் ஆட்டத்தை பார். இது பாணர்கள் ஆடும் ஆட்டத்தை பார், இதுதான் வந்து இதுக்குண்டான ஷார்ட்கட். அடுத்தது
ஒழி முடி இது ரெண்டுத்துக்கு வந்து சேர்த்து ஒரே ஷார்ட்கட். தொல்காப்பியம்னாலே தொல்லை தானே சொன்னேன். ஒழிச்சு கட்டிடுவேன். சும்மா தொல்லை கொடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், ஒழிச்சு கட்டிடுவேன், முடிச்சிடுவேன் அப்படின்றது தான் வந்து இதுக்கு நான் ஷார்ட்கட். ஓகேங்களா? இந்த ஷார்ட்கட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லா ஷார்ட்கட்ஸும், தமிழ் புக்கில் இருக்கிறதுக்கு எல்லா ஷார்ட்கட்ஸும், ஜிஎஸ்க்கு உண்டான எல்லா ஷார்ட்கட்ஸும் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து போட போகிறோம். ஓகேங்களா? பிரவீன் ஷார்ட்கட்ஸ்ன்ற பேரில் வந்து ஷார்ட்கட்ஸ்க்கு வந்து போட போகிறோம். ஸோ அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல்.